இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் மூவிஸ்ல இருக்கிற சயின்ஸை பத்தி தான். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இந்த படத்தை எல்லாமே நம்ம சின்ன வயசுல ஒரு டைம் பார்த்துருப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான மூவிஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அந்த மூவிஸை இப்போ நாங்கள் ஒரு பயாலஜிஸ்ட் biologist-ஆ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது, இதை வந்து எப்படி இருக்குது, இது எங்கள் ரியாக்ஷன் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதை வச்சு கொஞ்சம் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கோல். ஸோ இந்த படம்லாம் வந்து நாங்கள் குறை சொல்லலை. அது மூவிஸ்க்கு பொதுமக்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படி அவங்க எடுத்திருப்பாங்க. அதை ஒரு பயாலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகலாம். வாங்க, இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டூ இட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து நம்ம உலக நாயகன் நடித்த தசாவதாரம் மூவி. இதில் எனக்கு சின்ன வயசில் ஒரு சீன் எல்லாரும் பேசினது வந்து இந்த குரங்கு குட்டி. சோடியம் குளோரைட் ஓ, $1 மில்லியன் எக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா இல்ல நம்ம உயிர்லாம் முக்கியமா? Are you telling me not to do this? I'm sorry guys. இனிஷியல் ஆனா இதில் வந்து இந்த படத்தோட ஃபுல் கான்செப்ட்டுமே இந்த வைரஸை தூக்கி உப்பு தண்ணியில் போடணும், உப்புல போடணும், அப்படிதான் கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை தான் கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, இப்போ NaCl வந்துட்டு ஒரு காமன் சால்ட், அதானே NaCl. நார்மல் உப்பை தான் வந்து NaClன்னு போட்டிருக்காங்க. அது படத்துல எதாவது சொல்லுவான், உப்புல போடணும், இல்லை சில் டெம்பரேச்சர் வைக்கணும், இல்லைன்னா அதை விட்டு வயல்லேருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு. அந்த ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அப்படின்ற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அந்த டெம்பரேச்சரை விட்டு அது நம்ம மீறி போச்சுன்னா ஒன்றா அது செத்து போயிடணும். ஓகே, நம்ம பாக்டீரியல் சாம்பிளே எடுப்போம், இல்லைன்னா செல் கல்ச்சர் எடுக்கிறோம்னா அந்த டெம்பரேச்சரில் அது இல்லைன்னா அது ஒன்றா செத்து போயிடும். இல்லை, அவனோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்சு அது வெளில வந்தால் தான் ஆக்டிவ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அப்படி வெளியே வந்துச்சுன்னா அது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டைரக்ட் ஏர் ட்ரான்ஸ்ஃபரா, இல்லை பிளட் டு பிளட் ட்ரான்ஸ்ஃபரா, ஃப்ளூயிடுக்கு வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்லை எப்படின்னு. அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் உப்புல வந்து ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இருக்கா? எனக்கு அப்போ ஈஸியாக வைரஸ் எல்லாத்தையும் நம்ம உப்புல முக்கி எடுத்தே கொண்டுடலாமே. கொரோனா அப்போ இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது. ஆக்சுவலி கொரோனா வந்து சாலின் வாட்டர் யூஸ் பண்ணி வைரஸை இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பாட்டம் லைன் என்னன்னா, சாலின் எதுக்கு? சாலின்னா உப்பு தண்ணி, அதுதான் NaCl இருக்க வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக சர்ஃபேஸை வாஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ வைரஸ் வந்து அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை வாஷ் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்து சாலின் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அது வந்து வைரஸை கொள்றதுக்காக இல்லை. ஒரு இன்ஆக்டிவேட் பண்ணுற முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பாக்டீரியாவே சாகாது. ஏன்னா இப்போ நம்ம கடலுக்குள்ளேயே எத்தனை வைரஸ் இருக்கு, கடல்ல வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற வைரஸ் தான் நிறைஞ்சு கிடக்கு. அதே மாதிரி இந்த சால்ட் வாட்டர்ல இருக்க பாக்டீரியாஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஆசிட்ல இருக்க பாக்டீரியாஸ் இருக்கு. ஸோ உப்பு ஹை சால்ட்லயே வளரக்கூடிய நிறைய ஆர்கானிசம், பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் 1000 இருக்கு அதுலயே. ஸோ உப்பு தண்ணி வந்து வைரஸை கொல்லாது, அவ்வளோதான். அடுத்த சீன் வந்து இது அல்டிமேட்டு. சின்ன வயசில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த நம்ம தலைவர் அந்த சீன் ஃபைட்டு ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹெலிகாப்டரில் மிஸ்டர் பல்ராம் நாயுடு வந்துடுவார். மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணுறான் போகுது. ஓ மை காட், மை காட், அவன சொல்றான். போடு வைரஸ் அப்ளிகேஷன் ரெப்ளிகேட் ஆகி தள்ளுது லெவல். இந்த எக்யூப்மெண்ட் ஒன்டையும் இருந்தா PhD ப்ராஜெக்ட் 2 மாசத்துல முடிச்சிடலாம் போல. இந்த சீன்ல லாஜிக்கலா எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வைரஸை வந்து பார்க்கணும்னா என்ன தேவை நம்மளுக்கு? என்ன வேணும்? வைரஸை லேப்ல எப்படிடா பார்ப்பாங்க? மைக்ரோஸ்கோப்ல. என்ன மைக்ரோஸ்கோப்ல? ஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோப். ஃப்ளோரசன்ஸ் கான்ஃபோக்கல். வைரஸ் ப்ரோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்டா. கரெக்ட். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக் கொண்டே இருக்கின்றாய். இல்லை ஓ மை காட். அவ்வளவு சின்ன நானோமீட்டர்ல இருக்கனால நீங்க நார்மல் கன்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது, ஃப்ளோரசன்ஸ்லயும் பார்க்க முடியாது. அது 100x தான், மேக்ஸிமம் 100x தான் இருக்கும். அதுக்கு நீ ஆயில் எமிஷன். ஆமா, வைரஸ் பார்க்கணும்னா ஒன்லி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே வச்சு தான் பார்க்க முடியும்.
எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கிறது அது இவ்வளோ எவ்வளோ பெருசு பெருசு. இந்த ஹால் ஒரு மேலே ரூமே இருக்கும். வச்சிருக்கானுங்க ஆமா. அதுக்குன்னு. இவன் இத்தினூண்டு ஒரு இவரு இவரு இத்தினூண்டு இவரு இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் கூட இல்ல. பைனாகுலர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வேற அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் இதா இருக்கு. சரி ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த படத்துல அந்த வைரஸை சாப்பிட்டோன்னா வந்து கையில வர்றது ரத்தம் ஆமா வைக்கிறாங்கல்ல, ஆமா எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்குபேஷன் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா கரெக்ட். நானும் அதான் யோசிச்சேன். ஆமா. போட்ட வாயில போட்ட உடனே அது அது பரவுது, வராது. மல்டிப்ளை ஆகி தள்ளுது. அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாடிக்குள்ள அது போகணும், செல்லுக்குள்ள போகணும், ஆமா. அப்புறம் அது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆமா பண்ணணும். கரெக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பாடி வந்து 1008 பண்ணும் அதை ஸ்டாப் பண்றதுக்கு. ஆமா இம்யூன் சிஸ்டம் அதெல்லாம் தாண்டி அது செல்லுக்குள்ள போய் அது ஆக்டிவேட் ஆகுறதுக்கு 2-3 நாள் ஆகும். அது வைரஸை பொறுத்து. வைரஸை என்ன பொறுத்து. வருதோ. ஆமா. இன்னொன்னு காத்துலயே அது ரெப்ளிகேட் ஆகுது பாத்தியா? ஆ, ஹோஸ்ட் எல்லாம் இல்ல, பச்சை கலர்ல தெரியுது அதானே. காத்துலயே ரெப்ளிகேட் ஆகுது. அதுக்கு வந்துட்டு ஹோஸ்டே வேணாம் போல. ஆமா. ஸோ அது பேசிக் வைரஸோட கான்செப்டே அது இல்லை. வைரஸ் எப்போவுமே ஒரு நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. எப்படின்னா அது வந்து ஒரு செல்லுக்கு வெளியே இருக்கணும். வெளியே இருக்கும்போது அது ஜஸ்ட் அ பார்ட்டிக்கல். அதில் வெறும் டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ, அப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ், அவ்வளோதான் இருக்கும். அது ஒன்ஸ் செல்லுக்குள்ளே போனால் மட்டும்தான் அது உயிர் அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அது ரெப்ளிகேஷன் அப்பதான் ஆகும். ரெப்ளிகேட் அது ஆகும். இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு செல்குள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி காற்றுல அது ரெப்ளிகேட் ஆச்சுன்னா அது வைரஸே கிடையாது ஃபஸ்ட்டு. அது ஒரு ஃபஸ்ட்டு ஆமா. பாயிண்ட்டு. ம். அண்ட் நீங்கள் வந்து பச்சை கலராலாம் வைரஸ் தெரியாது. ஏன்னா நம்ம செல்லே கலராக ஃபஸ்ட்டு தெரியாது. ரத்த செல்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிவப்பா தெரியும். மற்ற 10 செல்லாம் நீங்கள் நான் ரீல்ஸில் கூட போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. நம்ம தான் ஏதாவது டை ஆட் டை பண்ணுவோம். ஆட் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஸோ இதில் பச்சை கலராக தெரியுது. இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது பெருகுது பெருகுது. அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர லாஜிக் logic பெருசா பெருசா நோண்டக்கூடாது. பட் பட் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம வைரஸை பத்தி சொல்லி கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்த சீன் வந்து Best understand money. What? Tell me, Dr. Sethu. என்ன மாதிரி ஒரு முட்டாள் சயின்டிஸ்டும் ஹனு மாதிரி கெட்டிக்காரத்தனமா தப்பிச்சு போன ஒரு குரங்கும் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற எய்ட்ஸ் கிருமிக்கு காரணம் நான் சொல்றேன். Can you say no to that? எஸ், ஐ கேன் சே நோ டு தட். சரி, இதுல வந்து இப்போ ஓகே, நீ என்ன சொல்ல இல்ல. எய்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த மாதிரி லேப்ல இருந்து பரவியா போச்சு எய்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் நான் படிச்சது இல்லை எங்கேயுமே. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அந்த இலுமினாட்டிகள் மாதிரி இதுவும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். யாரும் வந்து இது ஓகே எய்ட்ஸ் அந்த டைம்ல எய்ட்ஸ், இப்போ அந்த கோவிட் அப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கோவிட்டே சொன்னாங்க. ஆமா. ஆமா ஆமா So, வேணும்னே பரப்பி விட்டாங்க correct தான். அப்படின்னு. ஸோ இது என்ன மேட்ரு அப்படின்னா 1977 என்னமோ அப்போ தான் வந்து எய்ட்ஸ் இந்த மாதிரி லேப்லேருந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் போச்சு. பட் இதுக்கு முன்னாடியே சில நிறைய பேர் வந்து எய்ட்ஸ்னால செத்து போயிருக்காங்க. அண்ட் எய்ட்ஸ் வந்து சிம்பான்சிலிருந்து மனுஷனுக்கு வந்தது. அது வந்து ஜூனிக் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ்லேருந்து வர்ற வைரஸ். இப்போ வந்து எம்பாக்ஸ் நம்ம கூட பேசியிருந்தோம் இல்லையா, எம்பாக்ஸும் வந்து அனிமல்ஸ்லேருந்து மனுஷங்களுக்கு பரவுற வைரஸ். ஸோ அப்படி பரவணும்னா அதில் ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கணும். அப்படி மியூட்டேஷன் அதில் நடக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் மாறி இருக்கணும். அதனால தான் வந்து அது ஹியூமன்ஸுக்கு வரும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கு. அது ஹியூமன்ஸ்க்குமே சும்மாலாம் வந்திருக்காது. அவங்க ஏதாவது ஃப்ளூயிட் கான்டாக்ட் இல்ல ஹண்டிங் போறப்ப அதுதான் அந்த குரங்கு வந்து ஹண்டிங் பண்ணி அந்த அதோட பிளட் தெரியாம மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ யா, இது வந்து உண்மை கிடையாது. அடுத்த படம் இரட்டை கதிரே மாற்றம். நம்ம இதுல கிளைமேக்ஸ் போர்ஷன் அதெல்லாம் வந்து உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் 10 பேரோட அடையாளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா, செஸ் ஆனந்த், ரஜினி, கமல், விவேகானந்தர், மைக்கேல் ஜாக்சன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அத்தனை பேரோட திறமையும் சக்தியும் கலந்து ஒருத்தனை உருவாக்கணும். கடவுளால முடியும், என்னால முடியும், ஜெனடிக்ஸால முடியும். பேபி டிசைனிங். பேபி டிசைன் பண்ண முடியுமா? பிரைமரி டிசைனிங்கே கஷ்டமா இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட்ல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. கரெக்ட். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, சரி இப்போ வந்து
இளையராஜாவோட டேலண்ட், சச்சினோட டேலண்ட் இதெல்லாம் வந்து எப்படி போய் டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார் இவர்? அது எனக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்களோட லைக் டிஎன்ஏ கொடுக்குறோம்னா நீ அதோட அவங்களோட திறமையை எடுத்து இங்கே போட போற அப்படின்னு சொல்றேன். அதுவே ஃபர்ஸ்ட் முடியாது. அது அடுத்தது பேசுறோம். இப்போ வந்து அவங்க டிஎன்ஏ சாம்பிள் எப்படி எடுத்து 10 பேரோட டிஎன்ஏ சாம்பிளை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வந்து அது ஓகே சரி அப்படியே அது ஒர்க் அவுட் ஆயிருந்தா இவன் இந்நேரம் ஒரு செஸ் வித்வானா, அப்புறம் நல்ல ஒரு மியூசிக்கல் லெஜெண்டா, சச்சின் டெல் கிரிக்கெட் எல்லாம் ஆடி இருக்கணும்ல. பேபி அதனாலதான் சொல்றாங்க இவர ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அவன் ஆகல போல. ஓகே இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான் போல ஆகல. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில், ஏன்னா அது ஆகாது அந்த மாதிரி. கரெக்ட். ஓகே இவன் டிஎன்ஏ சாம்பிள் அப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நீ டேலண்ட்டை வந்து டிசைன் பண்ணவே முடியாது. கரெக்ட். டேலண்ட் எல்லாமே வந்து நமக்கு அக்வயர் பண்ற ஒரு கேரக்டரிஸ்டிக். கற்றுக்கணும். நீ வரைய போற அப்படின்னா நீ வரைஞ்சதை கத்துக்கிட்டா மட்டும்தான் வரைய முடியும். ஜெனட்டிக்ல எங்க அப்பா வரைஞ்சாரு அதனால நான் வரைவேங்கிறதெல்லாம் வந்து அது ஜாதி மாதிரி. அது வந்து சும்மா அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம உள்ள பேசிட்டு அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா ஒரு மயிரும் தெரியாது. உங்க அப்பாவுக்கு ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அது உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா உனக்கு அது ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி. அது மாதிரி நல்லா சொல்லி கொடுக்கணும், நீ பார்த்து கத்துக்கணும். அதான் இப்போ எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா எடுத்துக்கோங்க. இளையராஜா மியூசிக் பண்றதுனால யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாக்கு வந்து மியூசிக் தெரியும். அவர் இளையராஜானாலதான் அவரோட தலைமை தான் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட். அது அப்படி ஒரு அது வந்து லாஜிக்கே கிடையாது. என்ன அப்ப மிஸ்டர் அமீன்லாம் எங்கேயோ போயிருக்கணுமே. அது என்ன அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல உங்க அப்பாவை பாக்குறீங்க, அவர் எப்படி மியூசிக் போடுறாரு, அதனால உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் நீங்க அதை கத்துப்பீங்க. அப்புறம் உங்களோட லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, நீங்க கத்துக்கிறது, அதெல்லாம் வச்சுதான் வந்து நீங்க மியூசிக்ல ஷைன் ஆக முடியும். கரெக்ட். இது அப்ப கார்த்திக் ராஜாவும் அவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கணுமே. கரெக்ட். அவருக்கு அதுக்குலாம் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு மியூசிக் கத்துக்கிட்டாரு. உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அதை எப்படி பர்சனல் பண்றீங்க, பர்சனல் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம். அப்புறம் ரஜினி சொல்ற மாதிரி அந்த காலம், அந்த நேரம், அதெல்லாம் வந்தாதான் லைக் உங்க அப்பா பண்றாரு அந்த திறமை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது கிடையாது. அது வந்து இதுதான் வந்து மாற்றானோட கதைகள். இதுல இன்னொரு இடத்துல வந்து இப்போ இந்த ஸ்டீராய்ட் பத்தி சொல்லிருப்பாங்க, அதுவே வந்து லைக் நீங்க மாஸ்பெக்ட்ல போட்டீங்கன்னா, மாஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுங்க, அதுக்குள்ள போட்டீங்கன்னா கடைசி ஆட்டம் வரைக்கும் அது பிரிச்சு கொடுத்துரும். கண்டுபிடிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த படத்துல முதல்ல சொன்ன மாதிரி இந்த சில சுவாரஸ்யங்களுக்காக கொஞ்சம் அந்த லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் நேச்சரை தாண்டி சில விஷயங்களை பண்றாங்க. அது மட்டும்தான் தவிர நீங்க பேபி டிசைனிங்லாம் பண்ணோம்னா லைக் பண்ணலாம். பேபி டிசைனிங்னா என்ன, யாராவது ஒருத்தர் டிஎன்ஏ வச்சு ஐவிஎஃப் மாதிரி பண்றதுதான் மோஸ்டா. அப்புறம் ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலியமா அதை கியூர் பண்ண முடியும். டேலண்ட் எல்லாம் வந்து பேபி டிசைனிங்லாம் உருவாக்க முடியாது. அதெல்லாம் சுத்த வேஸ்ட். அந்த கான்ஸ்பிரசி தியரியா என்ன சொல்லுவாங்க, சூடோ சயின்ஸ் அதெல்லாம் வந்து ஃபன் தியரி. படத்துக்கு நல்லா இருக்கும். எப்படி இந்த இன்டர்ஸ்டெல்லர்ல வார்ம் ஹோல் ஒன்று கொண்டு வந்தாங்க படத்துக்காக. வார்ம் ஹோல் ஒன்று கிடையாது, பிளாக் ஹோல் தியரி தான். ஒரு தேரி ஒரு படத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக பண்ற வேலைகள், அவ்வளவுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. சரி, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நாங்க என்கார்டு போட்டுறோம். அடுத்த பார்ட்ல வந்து இப்ப இந்த ஜென்ரேஷனல் டேலண்ட் பத்தி பேசணும்ல, அதையே ஒரு ஃபுல் மூவியா எடுத்து வச்சிருக்கேன். அதான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். ஆமா, அது ஜென்ரேஷனலா அது பாஸ் ஆகுதுன்றாங்க. என்ன படம்னு வேணா கமெண்ட்ல நீங்க கெஸ் பண்ணி வைங்க. ஆமா.